நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ரத்தின சபாபதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம நாடு வெப்பமண்டல நாடு. பாருங்க, பிப்ரவரி மாதத்திலேயே வெயிலின் வேகம் அதிகமாக இருக்கு. நாமெல்லாம் என்னதான் தண்ணி பஞ்சம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கணும்னு பிரியப்படுறோம். ஆனால் குளியல் பற்றியும் குளிக்கும்போது எதை பயன்படுத்தி குளிக்கணுங்கிறத பற்றியும் நிறைய தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஈவேரா தந்தை பெரியார் ஈரோட்டுக்காரர் நிறைய சமூக சீர்திருத்தங்களை, பெண் விடுதலை, பெண் கல்வி என பலதை கொண்டு வந்தவர். செலவு செய்ய ரொம்ப தயங்குவாராம். அதே போல் குளிக்கிறதுக்கும் தயங்குவாராம். அவர் மனைவி மணியம்மையம்மாள் பிடிவாதமாக வெந்நீரில் துணியை நனைச்சி முகம் கை கால்களை தொடச்சி விடுவாங்களாம். ஸ்பெயின் நாட்டின் புகழ்பெற்ற அரசி இசபெல்லா தன் வாழ்நாளில் 2 முறை தான் குளிச்சாங்களாம். ஒன்று பிறந்த போது, 2வது அவர் திருமணத்தின் போதான். பிரான்ஸ் நாட்டு மன்னன் 13ஆம் லூயி தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தான் குளித்தாராம். அதுக்காக வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட்டாராம். காரணம், அவருக்கு நரம்பு தளர்ச்சி நோய் இருந்திருக்கு. அது அவர் அந்த ஒரு முறை குளித்த பிறகுதான் ஏற்பட்டதா லூயி நம்பினாராம். ரத்தின சபாபதி சார், ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை குளிப்பீங்கன்னு தெரியல, குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது குளிச்சிருவீங்க. எகிப்தியர்கள் குளிப்பது பாவத்தை போக்கும்னு நம்புனாங்களாம். விக்டோரியா ராணி காலத்தில் இங்கிலாந்தில் குளிக்கிறது எப்போதாவது தானா. குளிர் பிரதேசங்கிறதுனால குளியல் தேவையில்லாமல் இருந்திருக்கு. மாவீரன் நெப்போலியன் காலத்திலையும் குளிப்பதென்பது ஆடம்பரம்னு கருதப்பட்டதாம். வசதி படைத்தவர்கள் தான் தினமும் குளிப்பாங்களாம். ரோமானியர்கள் குளிப்பதை ஒரு விழாவாகவே கொண்டாடியிருக்காங்க. இதற்காக ஊருக்கு பெரிய பெரிய குளங்களை வெட்டி வச்சாங்களாம். 2000 பேர் வரை ஒன்று சேர்ந்து நீராடி மகிழ்வார்களாம். அரண்மனை உள்ளே உள்ள தடாகத்தில் ஐஸ் கட்டிகளை போட்டு ஜில்லென்ற குளிர்ந்த நீரில் தான் குளிப்பாராம் முகலாய மன்னர் அக்பர். ஆனால் நம்மூர் சீதோஷ நிலைக்கு யாராவது குளிக்காமல் இருந்தால் அவங்க பக்கத்தில் போக முடியுமா? தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது. ஆனாலும் காக்கா குளியலாவது போட்டுத்தான் ஆகணும், இல்லைன்னா நம்மளை யாரும் நெருங்க மாட்டாங்க. ரத்தின சபாபதி சார், இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு உண்டாகணும். கிடைக்கிற தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தணும். உலகம் முழுக்க இந்த விழிப்புணர்வு வரணும். வீட்டு உபயோகம், கட்டுமான தொழில், விவசாயம்னு எல்லா இடங்கள்லையும் சூழலுக்கு ஏற்ப தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு. ஜப்பான் நாட்டில் ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டை மாற்றி அமைச்சிருக்காங்களாம். கழிவறையை கை கழுவும் வாஷ் பேசினை கழிப்பறையுடன் இணைத்து தண்ணி வீணாவதை தடுக்கிறாங்களாம். அதாவது வாஷ் பேசின், சமையலறை, உணவு உண்ணும் அறை, குளியல் அறையில் பயன்படுத்தின நீர் சுத்திகரிக்கப்பட்டு மறுசுழற்சியில் கழிப்பறையை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுதான். இதன் மூலம் ஒரு வீட்டில் தினமும் 35 லிட்டர் தண்ணீர் மறுசுழற்சியில் பயன்படுத்தப்படுதான். ஒரு மாதத்தில் சுமாராக 800-900 லிட்டர், ஒரு ஆண்டில் 8000-9000 லிட்டர் நீர் மறுசுழற்சி செய்யப்படுது. வீணாகும் நீர் மறுபடியும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுது. ஜப்பான் நாட்டு மக்களின் சிந்தனை, செயல்பாடு நம்ம நாட்டுக்கும் வரணும். எதையும் வீணடிக்கப்படாது. இயற்கை வளங்கள் நாம் எதை அனுபவிக்கிறோமோ அவற்றை நமது சந்ததியினரும் அனுபவிக்கணும். அதற்கு நம்மாலான பணிகளை செய்வோமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.